அரசு பஸ்களில் மாணவர்களை புறக்கணிக்கும் நடத்துனர் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள், முதல்வர்கள் மற்றும் அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேசன் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறையினர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர், பள்ளி நேரங்களில் செயல்படும் அரசு பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றிச் செல்லாமல் அவர்களை புறக்கணிக்கும் செயல்களில் ஈடுபடும் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இருந்தது என தனியார் பள்ளி நிர்வாகி விஜயா தெரிவித்தார். ஸ்கூல்ல எப்படி சேஃப்டி ரூல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், குழந்தைல சேஃபா எப்படி பஸ்ஸஸ்ல எடுத்துன்னு போனோம், அண்ட் அதுல நம்ம குழந்தை ரோட் கிராஸ் பண்ற போது, இல்ல குழந்தை பஸ்ல போற போது, பஸ்ல இருந்து இறங்குற போது அவளை எப்படி பார்த்து நம்ம ஜாக்கிரதையா அழைச்சின்னு போனோம், so that there are no accidents. அதுக்காக ரொம்ப கிளியரா எல்லா ஹெட் மிஸ்ட்ரஸ், பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க நம்ம கலெக்டரேட்ல கொடுத்திருக்கா. அதனால எங்களுக்கு ரொம்ப இப்போ கிளாரிட்டியா இருக்கு. இக்கூட்டத்தில் பள்ளி வாகனங்களில் உள்ள டேப் ரெக்கார்டர்களை அகற்ற வேண்டும், வயதான ஓட்டுநர்களை பணி அமர்த்துவதை பள்ளி நிர்வாகம் தவிர்க்க வேண்டும், மொபைல் போன் பேசியபடி வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது.